கல்வி செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். மத்திய அரசின் NMS கல்வி உதவித்தொகை மாணவர்கள் ஜனவரி 24க்குள் விண்ணப்பிக்க அழைப்பு. கல்வி உதவித்தொகைக்கான NMS தேர்வுக்கு மாணவர்கள் ஜனவரி 24ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.dge.tn.government.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் கைவிரல் ரேகை பதிவு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை தொடர்ந்து அனைத்து பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளுக்கு உயர்கல்வித்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளன. அதில் வெளி நபர்களை உள்ளே அனுமதிக்க கூடாது என்றும் அவ்வாறு வருவோரின் கை ரேகையை கட்டாயமாக பயோமெட்ரிக் முறையில் பதிய வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளன. அதன்படி கைரேகை விரேகை பதிவு தொடங்கியுள்ளதாக கூறப்படுகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய ஆழமற்ற கடல் அலைப்படுகை ஆராய்ச்சி கூடத்தை தொடங்கியது சென்னை IIT. சென்னையில் உள்ள இந்திய தொழில்நுட்ப கழகம் சென்னை IIT இந்திய ஆராய்ச்சி மற்றும் தொழில்துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் நோக்கில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஆழமற்ற கடல் அலைப்படுகை ஆராய்ச்சி கூடத்தை தொடங்கியுள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.iit.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். உணவக மேலாண்மை படிப்புக்கான நுழைவுத் தேர்வு கணினி வழியில் ஏப்ரல் 27இல் நடைபெறுகிறது. இளநிலை உணவக மேலாண்மை படிப்புக்கான ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வு ஏப்ரல் 27ஆம் தேதி நடைபெறும் என்று NTA அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். கடந்த 10 ஆண்டுகளில் வேலைவாய்ப்புகள் அதிகரிப்பு. கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் வேலைவாய்ப்புகள் 10% அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பேசிய அவர் 2014-15 நிதியாண்டில் 45.15 கோடியாக இருந்த வேலைவாய்ப்புகள் 2023-24 64.33 கோடியாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.